Praise the Lord. Welcome back to session 2 of Exodus. யாத்திராகமம் இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். முதலாவது செஷனில் 18 சாப்டரை பார்த்தோம். 18 சாப்டர்ஸ். எத்ரோ ஆலோசனை கொடுக்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 2 to 3 மில்லியன் பீப்புள், 2 to 3 மில்லியன் மக்கள், 20 to 30 லட்சம் மக்கள், அவர்களை ஸ்ட்ரக்சர் பண்ணி முக்கியமான காரியங்கள் மட்டும் உம்மிடத்திலே கொண்டு வரட்டும். நீரே எல்லா காரியத்தையும் செய்தால் அது உமக்கு பாரமாயிருக்கும் என்று யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் எத்ரோ சொல்லி, அது தேவனுடைய ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு மோசே அந்த லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சருக்குள்ள மக்களை கொண்டு வருகிறார். அதோடு கூட நாம் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் முடிவிற்கு நாம் வருகிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம், சாப்டர் 19 and verse 1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே, so it is the 3rd month since they left Egypt. ஏற்கனவே 2 மாதங்கள் கடந்து விட்டது. செங்கடல் பிளந்தது. அவர்கள் அற்புதமாக கடந்து வந்தார்கள். மாரா என்ற இடத்திலே மதுரமான தண்ணீரை அவர்கள் ருசி பார்த்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஏலீம் என்ற ஒரு மகிமையான இடத்திலே கொண்டு போய் அவர்களை நிறுத்தினார். பேரிச்சம் பழம், அதற்கு பிறகு நீரூற்று, ஃபவுண்டன், அதற்கு பிறகு ரெஃபிதீம் என்ற இடத்திலே அங்கே யுத்தம் வருகிறது. மோசே நமக்காக யுத்த மனிதர்களை ஆயத்தப்படுத்தி யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். யோசுவா யுத்தம் செய்கிறான். ஆரோனும் ஊரும் மோசேனுடைய கரங்களை தாங்குகிறார்கள். யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறார்கள். பிறகு இந்த அமலேக்கியர்கள் செய்த காரியத்தை நான் கண்டிப்பாக பழி வாங்க வேண்டும் அவர்கள் செய்த காரியத்திற்காக என்று சொல்லி ஆண்டவர் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். I will destroy the Amalekites completely என்று ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இது எப்பொழுது நிறைவேறுகிறது? ஃபியூச்சரில். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது 500 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தருணத்தை ஆண்டவர் சவுலுக்கு கொடுக்கிறார். இங்கே யாத்திராகமம் 17:14 நான் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை, எழுதிவை என்று சொன்ன காரியத்தை ஆண்டவர் 1 சாமுவேல் 15:2 மனதிலே வைத்திருக்கிறேன். 500 ஆண்டுகளாக தேவன் மனதிலே வைத்திருந்த ஒரு காரியம், அதை செய்வதற்கு சவுல் என்ற ராஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். பட் he misses it. But we will look at that when we come to 1 Samuel chapter 15. சவுலின் ராஜ்யபாரத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நான் உங்களுக்கு அந்த காரியத்தை மறுபடியும் ரெஃபர் பண்ணுவேன். just keep that at the back of your mind. சரி, யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஸ்ட்ரக்சரை எத்ரோவின் ஆலோசனை மூலமாக கொடுக்கிறார். போக வேண்டிய இடத்திற்கு சுகமாய் போக வேண்டும் என்றால் people must be structured and leadership layers must be there, and however gifted you are, you cannot do it by yourself. Right. இப்ப 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். Israelites camped before the mountain, Mount Sinai, and Moses goes up. மோசே மலைக்கு மேலே போகிறான். இதுவரை நாம் பார்த்தது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்த அந்த ஸ்டோரி. முதல் 12 அதிகாரம் டாமினேஷன் ஆஃப் தி ஈஜிப்ஷியன்ஸ், அவர்களுடைய ஆதிக்கம், அடிமைத்தனம். அதற்கு பிறகு
13ஆம் அதிகாரத்திலிருந்து யாத்திராகமம் 13 18 வரை வெளியிலே வந்தவர்களுடைய காரியங்கள். ஆனால் இப்பொழுது நாம் எந்த பகுதிக்குள்ளே கடந்து போகிறோம் என்றால், இந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு அவருடைய ஜனங்களுக்கு. அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பார்கள். ரெவலேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன். இவர்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். யூ ஆர் கோயிங் டு பி மை பீப்பிள். யூ ஆர் கோயிங் டு பி அ லைட் டு த ஜென்டைல்ஸ். யூ ஆர் அ நேஷன் that is going to be blessed by me and I'm going to use you as a blessing. நான் உங்களை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வம்சத்திலே வந்ததான யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக தேசத்திற்கு தேசங்களுக்கு வைத்தார். இப்பொழுது தேசமாக அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் ஜாதிகளுக்கு ஒளியாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இவர்களை தேவன் விசேஷ ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அவுட் ஆஃப் ரெவலேஷன். தேவன் கொடுக்கிற வெளிப்பாடின் அடிப்படையில் இவர்களுக்கு ஒரு புதிய அடையாளம் உண்டாகிறது, புது ஐடென்டிட்டி. ரைட்டு. இப்போ கவனிங்க, 2ஆம் வசனம். எக்ஸோடஸ் 19 and verse 2. அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். they camped. சரியா? by the foot hills of Mount Sinai. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், you know what you should tell them? நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். God is just refreshing their memory. God is just jogging their memory as to how they were brought out of Egypt. The mighty hand of God brought them out of Egypt. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நீங்கள் விடுவிக்கப்படுவதற்காக எகிப்தியருக்கு நான் செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. கவனிங்க, ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், now I am expecting something from you and if you obey you are going to be a special people. எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். You will be my treasure என்று, a special treasure என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். God spoke to Moses and told Moses, tell the people that I brought them out of Egypt in a miraculous way. And even now, if they obey all that I say, they will be a special treasure for me, and the purpose that I have for them will be unfolded. They will become a blessing for many nations. மோசே வந்து ஜனங்களில் மூப்பர்களாய் இருக்கிறவர்களை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். இது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நாம் மட்டும் அவருக்கு கீழ்ப்படிந்தால், அவர் சொல்லுகிறபடி செய்தால் நாம் ஒரு விசேஷ கூட்ட மக்களாக இருப்போம் என்று சொன்னார். Look at the response. Look at the response. 8ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கோரசா எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திலே தெரிவித்தான்.
It is so easy to say than to actually do it. And we know after that, the people of Israel did not actually do what the Lord had told them. Anyway, interesting response. உடனே என்ன சொன்னாங்க? கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திலே சொன்னான். Hallelujah. Praise God. I wonder, ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நம்மை எவ்வளவு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாரு. ஸ்பெஷல் பீப்புள் என்று ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னாரே. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அண்ட் ஐ ஆர் சேவ்ட். எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்னுடைய கற்பனைகளின்படி நீங்கள் வாழுங்கள், யூ ஆர் அ ஸ்பெஷல் பீப்புள் அண்ட் ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ என்று சொல்லுகிறாரே. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் இஸ் சேயிங் டு எவ்ரி பிலீவர். How do you view yourselves? நீங்கள் எப்படி உங்களை வியூ பண்றீங்க ரட்சிக்கப்பட்ட நிலையில்? இங்க பாருங்க, ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம் என்றால் அதனுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்து வாங்குகிறோமோ அதை பொறுத்து அது விசேஷமானதா இல்லையா என்பது நிர்ணயம் பண்ணலாம். அதாவது worth of a product is how much you are willing to pay for it. Remember, people of God, God sent His only Son, Jesus, to die for you and for me, to redeem us. And we are special. We are special. People said, we will obey everything, but they did not. Just to fast forward பண்றேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம், Deuteronomy. I know it's the 5th book, but I just want to bring one reference to your attention. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். See what God has to say. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களுக்கு மட்டும் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I wish they had the heart to obey. I wish they had the heart to keep the commands that I have given. And we know the people of God did not. பால் இந்த காரியத்தை தன்னுடைய நிருபத்திலே, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். இந்த பிரமாணம் என்பது ஆக்சுவலா மனிதனுக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியம்தான். அது ஒரு பிள்ளையை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுகிற ஒரு அந்த வாத்தியாரை போல, அல்லது ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு ஸ்கூல் மாஸ்டரை போல இருக்கிறது அந்த பிரமாணம் என்று சொல்லுகிறார். The role of the law, Paul says when he writes to Galatians, the law was our schoolmaster. Law was meant to lead us along until we got the real teacher, that is Christ. The law says you need a savior. Amen. So பிரமாணத்தை கைக்கொள்வீர்களா என்று கேட்ட பொழுது கைக்கொள்வோம் என்று சொன்னார்கள். But really did they? No. So ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அங்கே சீனாய் மலை அடிவாரத்திலே இவர்கள் கேம்ப் பண்ணி இருக்கிறார்கள். மோசே மேலையும் கீழையும் போயிட்டு வர்றாரு. அங்கிருந்து கேட்டு இங்க சொல்றாரு, இங்கிருந்து கேட்டு அங்க சொல்றாரு. Now verse 18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. There was fire, there was smoke, there was shaking, and there was sound. When God spoke to the people of Israel, the Lord came, and there was fire, there was smoke, there was the shaking, and there was that sound, the voice. ஆண்டவர் பேசும் பொழுது
எப்பொழுதும் அப்படிதான் பேசுகிறாரா? நோ. இந்த சம்பவத்தில் அப்படி பேசினார். எலியாவினிடத்திலே ஆண்டவர் எப்படி பேசினார்? How did God speak to Elijah? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-13. In a still small voice. In a still small voice. ஆமென். இப்பொழுது எப்படி ஆண்டவர் பேசுகிறார்? இப்பொழுது எப்படி பேசுகிறார்? Hebrews chapter 1 verse 1 and 2. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இயேசு மூலமாய் நம்மோடு கூட பேசினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். This Jesus was there even in the creation. And now Jesus is through whom Father God speaks. Amen. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லது இயேசுவின் அந்த காலத்திற்கு முன்பதாக சினகாக், சரியா? இங்கே புதிய ஏற்பாட்டில் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீசஸ். பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு முன்பதாக ஜூடைசம், இப்போ கிறிஸ்டியானிட்டி. இங்கே மோசேயினுடைய அந்த பிரமாணங்கள், அந்த பிரிசெப்ட்ஸ், இங்கே த பர்சன் ஆஃப் ஜீசஸ். ஒரு வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் 12. இந்த காரியத்தை கிளியராக ப்ரெசென்ட் பண்ணுகிற ஒரு நல்ல பேசேஜ். ஹீப்ரூஸ் சாப்டர் 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 19-24 வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 19-24. எக்காலம் முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. when God spoke. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். You have come to a better place than what they had என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற காரியங்கள் it is better than what they had என்று எழுதுகிறார். மவுண்ட் சீனாய் இப்பொழுது மவுண்ட் ஜயன் என்று நீங்கள் அங்கே பார்க்கலாம். எனிவே, ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கிறார். 20ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். சாப்டர் 20. சாப்டர் 20 தான் 10 கட்டளைகள், 10 commandments. அதை குறித்து நாம் நம்முடைய யூடியூப் சேனல் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் we have done a study. 10 கட்டளைகள், God's top 10. 10 பிரதான கட்டளைகள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1-17, beginning of the law. அதற்கு பிறகு நீங்கள் பல சாப்டர்ஸை படிக்கலாம். there are more laws given, but this is the condensed version, the summary version என்று சொல்லலாம். இந்த 10 கட்டளைகள் இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று supreme affection and devotion to God. ரெண்டாவது sincere affection to others. Supreme devotion and affection to God. அதற்கு பிறகு sincere affection to others. பேசிக்காக அந்த 10 கட்டளைகளை நீங்கள் அப்படி பிரிக்கலாம். முதல் 4 கட்டளைகள் வெர்டிக்கல், தேவனை கனெக்ட் பண்ண காரியங்கள், what you do to God. அதற்கு பிறகு மீதி 6
கட்டளைகள், ஹாரிசான்டல் மேன் டு மேன் ரிலேஷன்ஷிப்பில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். 2 கற்பலகைகள், 2 டேப்லெட்ஸ். ஆமென். Praise God. இந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் I want you to look at verse 24, 25 and 26. அந்த 10 கட்டளைகளை கொடுத்த பிறகு நல்ல கவனிங்க. 24ஆம் வசனம், 25, 26. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் ஊழியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். உன் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். கீப் இட் சிம்பிள், கீப் இட் பியூர், கீப் இட் unadulterated, கீப் இட் நாட் காம்ப்ளிகேட்டட். பிரியமானவர்களை கவனிங்க. கீப் இட் சிம்பிள்னு சொல்றாரு. God is interested in the heart factor than the art factor. இருதயமும் கலையும் ஒன்று சேர்ந்து ஆராதனை என்ற காரியத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நன்றாக கவனிங்கள், கலை என்ற காரியத்தை விட இருதயம்தான். The heart factor is more important for God than the art factor. Sometimes we make it more complicated. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கான்வர்சேஷன்ல அந்த ஃபார்ம், த ரிலிஜன், அந்த காரியத்தை பேச ஆரம்பிக்கிறாள் சமாரியா ஸ்திரீ. கெரிசீம் மலையிலே நாங்களா தொழுது கொள்கிறோம், நீங்கள் எருசலேம் மலை என்று சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார். Then Jesus says, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, ஆவியுடன் உண்மையுடன் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸோ 20ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சீனாய் அடிவாரத்திலே அவர்கள் கேம்ப் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். அங்கே தேவன் அவர்களை விசேஷ ஜனங்களாக வேர்பிரிக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்கிறார். ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கிறார், ரெவலேஷன் கொடுக்கிறார். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படித்தால் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், சாப்டர் 21, 22, 23, 24 ஆகிய காரியங்களை பார்த்தால் அதிலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. த சோஷியல் லா, த மாரல் லா, த ஸ்பிரிச்சுவல் லா, ஆவிக்குரிய பிரமாணங்கள், நெறிக்கடுத்த காரியங்கள், சமூக வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய சில காரியங்கள், த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், மாரல் லாஸ், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆகிய காரியங்கள் எல்லாம் யாத்திராகமம் 21, 22, 23, 24 இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரியா? you are going to read, right? Exodus. ஸோ உங்களுக்கு 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம் அல்லது 1லிருந்து கூட ஓரளவுக்கு ட்ராமாட்டிக்காக போகிற மாதிரி இருக்கும். இங்கே அந்த நரேஷன் என்ற காரியத்தை கடந்து லெஜிஸ்லேஷன் என்ற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ யூ குட் கெட் அ லிட்டில் போர்ட், பட் பி பேஷண்ட். சரியா? ஸோ Exodus 21, 22, 23, 24 you get a lot of nuts and bolts details of the law, of the legislation. ஒரு காரியம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறேன். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். 6 வருஷம் வேலை செஞ்சான்னா ஒருவன் 7ஆவது வருஷம் அவனை விடுவித்து விட வேண்டும். The pattern of Sabbath. ஆண்டவருடைய அந்த பேட்டர்ன், சாபத் பேட்டர்னை நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். கிரியேஷனில் 6 நாள் ஆண்டவர் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்.
10 கட்டளைகளில் ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்ற காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். 6 வருஷம் வேலை செஞ்சா 7வது வருஷம் அவனை விடுவிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்லேவ். அதே போல நிலம் 6 வருஷத்திற்கு ஒரு ஆண்டு, 6 வருஷம் முடிஞ்ச பிறகு 7ஆம் ஆண்டு நிலத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் நிலத்திற்கு அவர்கள் ஓய்வு கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க. அதனால 490 வருஷம் ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. லிசன், 490 years அவர்கள் என்ன பண்ணல? அவர்கள் ஓய்வு கொடுக்கல. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் பாபிலோனுக்கு கேப்டிவா போவதற்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன தெரியுமா? 70 ஆண்டுகள் போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? 490 வருஷம் அவர்கள் லேண்டை யூஸ் பண்ணிட்டு 1 வருஷமும் அவர்கள் அதற்கு ஓய்வு கொடுக்கவில்லை. ஆகவே 70 வருஷம் லேண்டுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக அவர்களை தேவன் அடிமையாக கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பாபிலோனுக்கு அவர்கள் அடிமையாக போனதற்கு there were few other sins, few other reasons also. Why captivity for 70 years? One of the reasons. லேவியராகமம் 25:4 ஆண்டவர் 7 வருடத்திற்கு ஒரு முறை அந்த 7வது ஆண்டிலே நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் கொடுக்கவில்லை. 70 years was the exact number of years of Sabbath in 490 years, the period from Saul to Babylonian captivity. பாத்தீங்களா? வாசிக்கிற 21ஆம் வசனம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவில் சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எரேமியா 25:11 நீங்கள் வாசிக்கலாம். Land being desolate for 70 years. ஆமென். லேவியராகமம் 26:33-35 நீங்கள் வாசிக்கலாம். But anyway, the Sabbath principle is what I'm highlighting here. Amen. Hallelujah. இன்னும் ஒரு காரியம் சொல்கிறேன், பட் இதை நான் ஏதாவது டேட்டு கொடுத்தேன்னு சொல்லிடக்கூடாது. லிசன் கேர்ஃபுல்லி. இந்த 1000 வருட அரசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது 6000 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் உண்டாக்கப்பட்டது முதல் 7000 ஆண்டுகள் 1000 வருட அரசாட்சி. லிசன் கேர்ஃபுல்லி. யூதர்களுடைய கேலண்டர் படி இப்பொழுது நவ் அந்த 5000 அந்த 900 some years இப்பொழுது வந்திருக்கிறது. 6000 ஆண்டுகள் என்று கணக்கு போட்டு பார்த்தால் அந்த யூதருடைய கேலண்டர் படி இட் கம்ஸ் டு அப்ராக்சிமேட்லி 2041. ப்ளீஸ் பீப்புள் ஆஃப் காட், பாஸ்டர் கல்யாணகுமார் 2041 ஆண்டவர் வருவார், 1000 வருட அரசாட்சியை ஏற்படுத்துவார் என்று சொன்னார் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. தட் இஸ் நாட் வாட் ஐம் சேயிங். ஆனால் யூதர்களுடைய அந்த கேலண்டர் படி பார்க்கும் பொழுது சம்வேர் அரவுண்ட் தேர். சரியா? என்றால் டேட்டு குறித்தவர்கள் அநேகர் குறித்து அப்படி நடக்கவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் தட் ட்ராப், பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ இன்ட்ரெஸ்டிங். சாபத் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படி ஒருவேளை இந்த காரியத்தில் இருந்தால் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் we have probably another 20 years. Amen. Anyway, I'm not saying anything more than that, but just throwing an idea. Amen. Praise God. Sabbath principle. Right. 21ஆம் அதிகாரத்தில் இந்த பிரமாணத்தில் யாத்திராகமம் அந்த டீட்டெயில்ஸில் ஒரு காரியத்தை கவனியுங்கள். கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது மரண தண்டனை என்பது பிப்ளிக்கலா? தேசத்திலே சில குற்றங்களுக்கு சில கண்ட்ரி லாஸ் படி
நீதிபதிகள் என்ன கொடுக்குறாங்க? மரண தண்டனை. அது நல்லதா? கொலை செய்யாதிருப்பாயாக என்று போட்டிருக்குதே. அப்புறம் தண்டனையே ஒரு கொலையாக இருந்தால் அது நியாயமா என்ற கேள்வி. கேபிட்டல் பனிஷ்மெண்ட். கவனிங்க, யாத்ராகமம் 21:12. யாத்ராகமம் 21:12. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். There you go. Capital punishment is mentioned. இங்கே தான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கா? நோ. ஆதியாகமம் 9:6 வாருங்கள். ஆதியாகமம் 9:6 வாருங்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. There you go. It was already mentioned in Genesis. ஏன் இந்த காரியம் நடக்கணும்? Why? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் மனிதனுடைய சுபாவம். இங்கே பாருங்க, என்ன பண்ணுவான் தெரியுமா? பல்ல உடைச்சியா எனக்கு? நீ டென்ச்சரே போடுற மாதிரி முழு பல்ல எல்லாத்தையும் உடைக்கிறண்டா. நீ எனக்கு ஒரு கண்ணை பிடுங்கினையா, நீ குருடனா போகிறபடி 2 கண்ணை பிடுங்குறண்டா என்று சொல்லி, மனிதன் நேச்சர் அப்படி. அதை அந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் என்ற காரியம் தீவிரப்படாதபடிக்கு ஆண்டவர் டு லிமிட் வெஞ்சன்ஸ், அந்த அளவுக்கு தகுந்த அளவின்படி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் என்று யாத்ராகமம் 21:24-25 வாசிக்கிறோம். ஏனென்றால் என்ன பண்ணுவார்கள் என்றால், மனிதர்கள் அந்த பழிவாங்குதலை தங்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள். ஸோ அது ரெகுலேஷனில் கொண்டு வரப்படுகிறது. God knows people's heart. There will be fights. ஸோ ரெகுலேட் பண்ணி அது நியாயமாக செய்யப்படும். It is to exact vengeance and it is also to limit vengeance. Amen. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? பாருங்க, ஆதியாகமம் 4:23 பாருங்களேன். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு ஒருத்தன் காயத்தை உண்டாக்கனா, நான் அவனை கொன்றேன். Lamech killed a man for wounding him. He was a descendant of Cain, interestingly. பாருங்களேன், ஒருத்தன் காயப்படுத்தினா அவனை போய் கொல்றான். ஸோ இந்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக தேவன், ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பைபிளில் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் எந்த காரணத்திற்காக மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது? அட்லீஸ்ட் ஒரு 10 காரியம். மர்டர், சைல்டு சாக்ரிஃபைஸ், கிட்னாப்பிங், sexual immorality of certain kind, cursing your parents, பெற்றோரை சபிக்கிறவர்கள் கொல்லப்பட வேண்டும். அப்படிலாம் இன்றைக்கு ரூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஜனத்தொகை அதிகம் குறைந்துடும். விச் கிராஃப்ட், சூனியம், மந்திரிகம், அஸ்ட்ராலஜி, ஐடாலட்ரி அண்ட் பீயிங் அ ஃபால்ஸ் ப்ராஃபட், இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் படித்து பார்க்கும் பொழுது பார்க்கலாம். கேபிட்டல் கிரைம்ஸ். They were considered capital crimes and capital punishment to be given. Right. யாத்ராகமம் நான் சொன்னது போல 21, 22, 23, 24 details. You can read it. இப்போ we don't follow those details. The 10 commandments still valid, but இது probably Judaism அந்த religious அந்த requirement. சரி, யாத்ராகமம் 23 அதிகாரம், Exodus chapter 23. பண்டிகைகள், 3 பண்டிகைகள் ஆசரிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் ஒன்று கூடி fellowship time, even when they go into the promised land. 3 ஃபெஸ்டிவல், பஸ்கா பண்டிகை, அப்புறம் பெந்தேகோஸ்தே பண்டிகை, the feast of Pentecost, அப்புறம் the feast of tabernacle. 3 பண்டிகை. பஸ்கா, பெந்தேகோஸ்தே, 50வது நாள் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அப்புறம் கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகை
அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். ஆமென். இது எல்லாரையும் ஒன்று கூட்டி வருவதற்கு, ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கு, ஒரு யூனிட்டியை கொண்டு வருவதற்கு, ஒரு ஃபெல்லோஷிப்பை உண்டாக்குவதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆமென். ஸோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 3 times a year the festival of Passover, Pentecost and Tabernacle. ஆண்டவர் இதை அனுசரிக்கும்படி செய்தார். இதில் இந்த கூடார பண்டிகை என்று சொல்லுகிற காரியத்தில் 7 நாள் டென்ட் போட்டு அவர்கள் கொண்டாடுவார்கள். இன்றைக்கும் செய்கிறார்கள். அண்ட் சில்ட்ரன் லவ் தட். சரியா? ரைட். இப்போ ஒரு காரியம் கவனிங்க. இந்த பெந்தேகோஸ்தே என்ற ஒரு பண்டிகை இருக்கிறதே, அந்த பண்டிகையில் மட்டும்தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று, மற்ற காலத்தில் புளிப்பில்லாத அப்பம், அன்லெவன்டு பிரெட்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த ஒரு பண்டிகை பெண்டிகாஸ்ட் ஃபெஸ்டிவலில் மட்டும் அவர்கள் என்ன பண்ணலாம்? புளிப்புள்ள அந்த அப்பத்தை, லெவன்டு பிரெட்டை யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்ல, பெந்தேகோஸ்தே நாளில் தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. புறஜாதியாராகிய நாம், ஆமென், உள்ளே சேர்க்கப்பட்டோம். அதாவது புளிப்புள்ள அப்பம், பாதிக்கப்பட்டவர்கள், சுத்தமாக இல்லாதவர்கள் என்று கருதப்பட்ட புறஜாதியார் சேர்க்கப்பட்ட ஒரு காரியம். ஸோ அங்கே ப்ராஃபட்டிக்கா அந்த பென்டிகாஸ்ட் ஃபெஸ்டிவலில் மட்டும் நீங்கள் புளிப்புள்ள அப்பத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு எக்ஸெப்ஷன் அந்த ஒரு பண்டிகையில் மட்டும்தான் இருந்தது. ரைட். அடுத்து யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் ஆசரிப்பு கூடாரம். பிரியமானவரே, இது ஹியூஜ் சப்ஜெக்ட். ஃபியூச்சரில் இஃப் காட் வில்லிங் வி வில் டாக் அபவுட் தட். ஆசரிப்பு கூடாரம் இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். டெபர்னாக்கிள் அது ஒரு டென்ட். உள்ள வுட்டு, அப்புறம் கோல்டு, மற்ற காரியங்கள் இருந்தாலும் வெளியில் லார்ஜ்லி இட் இஸ் ஒன்லி a cloth tent. யாத்திராகமத்தில் 40 அதிகாரத்தில் 11 அதிகாரம் இந்த கூடாரத்தை பற்றி அதிக காரியங்கள், அந்த ஐடியா, அந்த ஹோல் திங் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மகிமை என்ன தெரியுமா? 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. God says, I will dwell in the midst of them. What is so special about this tabernacle? The occupant inside, God himself. God in the midst of his people. ஜனத்தின் நடுவிலே தேவன். Hallelujah. Amen. 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 1/4 of the book of Exodus talks about this tabernacle. ஆமென். இன்னொரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? முழு பைபிள்ல ஆக்சுவலா எத்தனை சாப்டர் தெரியுமா? முழு பைபிளில், ஹோல் பைபிள், யூல் பி சர்ப்ரைஸ்ட். 50 chapters. முழு பைபிளில் இந்த டெபர்னாக்கிளை பற்றி ஆங்காங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குதுல்ல, 50 சாப்டரில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கிரியேஷனை பற்றி ஒன்லி 2 chapters. ஆனால் பாருங்க, டெபர்னாக்கிளை பற்றி ஆண்டவர் 50 சாப்டர். இந்த யாத்திராகமத்தில் 11 சாப்டர். பைபிளில் பல புக்ஸில் இதை குறித்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a மாடல் ஆஃப் ஹெவன் என்று கூட நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம். அதனால தான் ஆண்டவர் இது மிகவும் புக் ஆஃப் ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் இந்த பேட்டர்ன் படி இருக்கும். எபிரேயர் 8:5 பார்த்தீங்கன்னா இது அந்த பரலோகத்தின் மாடல் பேட்டர்ன் என்ற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம், இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம், இது மாற்றப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். கவனிங்க, யாத்திராகமம் 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. Be careful, follow the pattern. The Bible records this phrase or variations of it 9 times in reference to the house of God.
தேவனுடைய வீட்டை குறித்து, இந்த கூடாரத்தை குறித்து 9 முறை டைரக்டாவோ இன்டைரக்டாகவோ அங்கே சொல்லப்படுகிறது. 9 times if God is mentioning that, follow the pattern என்று சொன்னால், the pattern must be very important for God. ஆமென். அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் கடைசி சாப்டர். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் கடைசி சாப்டர். அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன வந்தது? தேவனுடைய மகிமை வாசஸ்தலத்தை வந்து நிரப்பிற்று. When you build according to the pattern, anything that God wants you to do, when you do it according to his pattern, the glory of the Lord comes. The glory of the Lord comes. Amen. ஷெக்கீனா மகிமை சாலமோன் தேவாலயத்தை வந்து நிரப்பிற்று. பலிபீடம் செப்பனிடப்பட்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ஆண்டுடைய பேட்டர்ன் படி செய்யப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், மகிமையினால் நிரப்புவார். உங்க லைஃபும் அப்படித்தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆமென். 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் சில டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது ஒருவேளை முடிந்தால் நம்முடைய மீடியா பீப்புள் வந்து ஒரு சில இமேஜஸை, சரியா, இந்த டெபர்னாக்கிளை கொடுத்து நான் டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது ஒரு சில இமேஜஸை if they are able to find, they will show you on the screen. No guarantee on that, but I'm just saying it as I record that if there are some images that they will also show that for you. கவனிங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து 7 அடி உயரம். கிளாத் டென்ட் தான், கிளாத் டென்ட் தான், சரியா, அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி. ஒரே ஒரு கேட்டு தான், நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கேட்டு தான், ஆனால் அது நேரோ கேட்டு. அது வழியாக அனிமல் கொண்டு போவாங்க பலியிடுவதற்காக. அங்கே ஆசாரியன் உள்ளே இருப்பான், அவர்களுக்கு அந்த கொண்டு வருகிற கருத்தை எடுத்துக்கொள்வான். அங்கே அவுட்டர் கோட் என்ற பிரகாரம் இருக்கும். அங்கே ஒரு பிராஸ் ஆல்டர் இருக்கும். அங்கே ஒரு வாட்டர் பேசின் இருக்கும், அதை கழுவுவதற்கு, பலியிடுவதற்கு. அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற அந்த ஹோல் டெபர்னாக்கிள் 75 அடி அகலம், 150 அடி நீளம், 75 feet wide, 150 feet deep. உள்ள போனீங்கன்னா இன்னொரு செக்மெண்ட் இருக்கும். அது 2 செக்மெண்ட், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த செக்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அது 15 feet wide, 45 feet நீளம். அதுல குறிப்பா அந்த ஹோலி பிளேஸ் என்ற ஒரு செக்மெண்ட் 15 feet wide, 15 feet tall, 30 feet deep. Don't worry about all these things. நீங்கள் படிக்கும் பொழுது பார்ப்பீர்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சில டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 3 செக்மெண்ட்: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஹோலி பிளேஸ் என்ற இந்த 2வது இடம் பரிசுத்த ஸ்தலம். அதிலே குத்துவிளக்கு இருக்கும், தேவ சமூகத்து அப்பம், டேபிள் ஆஃப் ஷூ பிரெட். அந்த குத்துவிளக்கு 7 தண்டுகளை உடையதாக இருக்கும். அந்த உள்ள இருக்கிற பிரீஸ்ட் எப்பொழுதும் அது அணையாமல் விளக்கை கொளுத்திக்கொண்டே, திரியை திரித்துக்கொண்டே, எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபியூச்சரில் இதை குறித்து டீட்டெயிலாக பார்க்கலாம், சரியா. அந்த தேவ சமூகத்து அப்பம் 12 அப்பங்கள், 12 கோத்திரத்திற்கு அடையாளமாக. அங்கே தூப கலசம், அங்கே ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இருக்கும். பிறகு அங்கே ஒரு திரை இருக்கும். திரைக்கு உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம். அதற்குள்ளே என்ன இருக்கும்? அந்த அகலம் என்ன? 15 feet ஸ்கொயர், 15 feet வைடு, 15 feet டீப். ஒரு ஸ்கொயர் செக்மெண்ட். அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும். அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பிராயச்சித்த பலி, அந்த பலியிடுகிற நாள்,
வருஷத்திற்கு ஒரு நாள் யார் தான் போக முடியும்? பிரதான ஆசாரியன் தான் போக முடியும். அவனும் உள்ளே போகும் பொழுது அவன் மிகவும் கவனமாக போக வேண்டும். அவனுடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கல்ல ஒரு மணி இருக்கும். அவன் உள்ளே போகும் பொழுது அது டிங் 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 டிங்னு அடிக்கும். வெளியில் உள்ள மற்ற ஆசாரியர்கள்லாம் அப்படி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவன் பாவத்தோடு உள்ளே போனால் அவன் உள்ளே செத்து போய் விடுவான். அந்த மணி அடிக்கிறது நிறுத்தி விட்டால், டிங் 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 டிங்னு அடிக்கிறது வந்து டெங்கன்னு அப்படி கீழே விழுந்து சத்தம் வந்து அதுக்கப்புறம் வரலனா ஆளு இறந்துட்டாரு. இவங்க உள்ளே போய் தூக்க முடியாது. உள்ளே போனால் இவங்களும் செத்துருவாங்க. அவருடைய உடம்போடு கூட ஒரு கயிறு இருக்கும், இழுக்கலாம். இதை தான் நீங்கள் சரித்திர புஸ்தகத்தில், யூதர்களுடைய அந்த சரித்திர புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். யாரும் போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி 45 இன்ச்சு லாங், 27 இன்ச்சு டால், 27 இன்ச் வைடு. ஓகே, நீங்கள் அந்த இமேஜை இப்பொழுது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டி அது வுட்டால செய்யப்பட்டது, கோல்டால கவர் பண்ணப்பட்டது, பிளேட்டிங். அதுக்கு மேலே ஒரு சாலிடான ஸ்லாப், அது மெர்சி சீட்டு, கிருபாசனம். கிருபாசனம், கிருபையின் இடம். ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? 2 அந்த கற்பலகை, அப்புறம் ஒரு கோல்டன் பாட் ஆஃப் மன்னா உள்ள, அதுக்கப்புறம் ஆரோனின் கோல். அந்த 3 காரியங்கள் உள்ளே இருக்கும். ஸோ இட்ஸ் an interesting structure. ஆமென். அந்த உள்ள கவனிங்க, அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? 3 காரியங்கள். அதில் ஒன்று என்னது? அந்த 2 கற்பலகைகள். எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? செய்யவில்லை. That is a symbol of God's people's failure. உள்ள மேலே தேவ பிரசன்னம், நடுவில் என்னது? அந்த கிருபாசனம், மெர்சி சீட், இரக்கத்தின் ஒரு இடம். ஆண்டு சொல்லுகிறார், நான் உங்களை அந்த இடத்துல சந்திப்பேன். பேஸ்ட் ஆன் த பிளட். ஆசாரியன் அந்த மக்களுக்காக பலி செலுத்த அந்த ரத்தத்தை உள்ளே கொண்டு போய் ஆர்க் ஆஃப் த கவனன்ட், மெர்சி சீட், கிருபாசன தண்டையிலே. இங்க பாருங்க, between the broken law and the perfect God there is this mercy seat. ஆமென். யாத்திராகமம் 25:21 வாசிக்கிற கவனிங்க. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். There I will meet you, says the Lord. The grace of God. Amen. இந்த tabernacle, ஆசரிப்பு கூடாரம் இருக்குதே, it's a picture of Christ. ஆமென். ஒரு வாசல். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பதே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு வாசல். இயேசு சொன்னார், நானே வாசல் என்று சொன்னார். ஒரே ஒரு என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கு பகுதியில் இருக்கிறது. கிழக்கு பகுதியிலே தான் யூதா கோத்திரம் கேம்ப் பண்ணி இருக்கிறார்கள். கவனிங்க, அந்த இடத்தை சுற்றி தான் இந்த கேம்ப் இருந்துச்சு. நடுவில் ஆசரிப்பு கூடாரம். அந்த ட்ரைப் ஆஃப் ஜூடா இருக்கிற பக்கத்தில் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. யூதா கோத்திரத்திலிருந்து தான் இயேசு வந்தார். அவர்தான் வழி. அவுட் சைடு பார்த்தா அந்த டெபர்னக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக ஒன்றும் இருக்காது. ஒரு துணியில் அப்படி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா கோல்டு, இல்லை காஸ்ட்லி ஐட்டம்ஸில் செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கும். இயேசு தோற்றத்தில் எப்படி இருந்தாராம்? ஏசாயா 53:2 சொல்லுகிறது. ஏசாயா 53:2. I just want you to know that tabernacle is a type of Christ. ஏசாயா 53:2. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. Jesus came like that. He was bruised and beaten, but inside such a beautiful person. Amen. உள்ளே அந்த மெனோரா குத்து விளக்கு. இயேசு சொன்னார், நானே ஒளியாக இருக்கிறேன். உள்ளே தேவ சமூகத்து அப்பம், நானே ஜீவாப்பம் என்று சொன்னார். உள்ளே அந்த ஜெபதூப கலசம். ஆண்டவர் நமக்கு ஆசாரியனாக நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இயேசுதான் நமக்கு பிரதான ஆசாரியர்.
இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது, பிரதான ஆசாரியர் மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் எப்பொழுதும் போகலாம், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரலாம். பழைய ஏற்பாட்டில் எல்லாமே லிமிட்டெடு. ஹீப்ரூஸில், எபிரேயர், நீங்கள் எபிரேயர் புத்தகத்தை படிச்சீங்கன்னா வில் கம் டு தட். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெட்டர் பெட்டர் பெட்டர். டெம்பிள்லாம் இடிக்கப்பட்டது அப்பொழுது. பெட்டர் சாக்ரிஃபைஸ், பெட்டர் ப்ரீஸ்ட், பெட்டர் டெம்பிள் என்று அந்த கீ வேர்டு ஹீப்ரூஸில் வந்து என்ன தெரியுமா? த வேர்ட் பெட்டர். இங்கே பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இஸ் தேர் ஃபார் அஸ். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், கவனிங்க, இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசனத்தில் வரலாம். பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் அப்படி வர முடியாது, இப்பொழுது நாம் வரலாம். We have access. We have access. Hallelujah. Praise God. யாத்திராகமம் 25 27 ஆசரிப்பு கூடாரம், 28 அதிகாரத்திலிருந்து 31 அதிகாரம். Exodus chapter 28 to 31. அந்த ஆசாரியனுடைய உடை, அந்த ஆசாரியனுடைய அந்த டியூட்டிஸு, ஆசாரியனுடைய அந்த ஒழுங்குகள், ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும், அந்த காரியங்களை நீங்கள் யாத்திராகமம் 28 31 வாசிக்கலாம். Again, don't get bored, but these are all very important for them. For you, it is something probably boring because we don't practice that anymore, but interesting. அதில் பிரசங்கங்கள், ஆழ்ந்த கருத்துக்கள் சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஊழியக்காரர்கள் பேசும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் when you read, you might feel a little bored, but don't give up. Keep reading. Keep reading. Hallelujah. Praise God. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற காரியத்தில் உள்ள ஒரு டீட்டெயிலு யாத்திராகமம் 31 அதிகாரம் 1 வசனம். யாத்திராகமம் 31 அதிகாரம் 1 வசனம். முதல் சில வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கவனிங்க, நான் யூதாவின் கோத்திரத்திலே ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, லிசன், ஸ்பெஷல் பர்சன், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், பாருங்க, அவனுக்கு ஸ்கில்ஸு, தங்கத்தில் வேலை செய்ய முடியும், அப்புறம் வெள்ளியில் வேலை செய்ய முடியும், வெண்கலத்தில் அவன் வேலை செய்ய முடியும். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்திலே சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், கார்பென்ட்ரி ஒர்க்கு, அப்புறம் ஆர்ட் ஒர்க்கு, அப்புறம் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும், அதாவது அந்த ஜுவல்லரி ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, கார்பென்ட்ரி ஒர்க்கு, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மல்டி ஸ்கில்டு கிரேஸ் அவனுக்கு இருக்கிறது. அதை யார் கொடுத்ததான்? தேவன் கொடுத்தார். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால நிரப்பினேன். He is anointed to do all these things. வேற என்ன பண்ணாருங்க இந்த பெசலேல்? இதுதான் பண்ணாரு. பிரியமானவர்களே கவனிங்க, இது கார்பென்ட்ரி, இது ஜுவல்லரி ஒர்க்கு, இது ஆர்ட் ஒர்க்கு, இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலை தானே. அதற்கு ஒரு அபிஷேகம். பிரியமானவர்களே கவனிங்க, எங்களைப் போல ஊழியக்காரர்கள் செய்கிறது மட்டும்தான் ஊழியம் என்று நினைக்கக்கூடாது. எவ்ரி ப்ரொஃபஷன் தட் யூ ஆர் இன்வால்வ்ட் இன், அதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு என்றால், அதையே நீங்கள் ஊழியமாக, அதையே நீங்கள் தேவனுக்கென்று உள்ள சேவையாக, தேவனுடைய பிரதிநிதியாக அங்கே இருந்து நீங்கள் செய்ய முடியும். See that as your call. You can be a doctor and still be involved in the call of God. You can be a businessman and still be involved in the call of God. Call of God என்பது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்கும். இங்கே பாருங்க, சர்ச் ரோல் என்று ஒன்று இருக்கிறது, கிங்டம் காலிங் என்று ஒன்று இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த கிங்டம் காலிங் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் உண்டு. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி என்கரேஜ்ட். ஐ வாண்ட் யூ டு பி என்கரேஜ்ட். நீங்கள் எல்லாரும் என்கரேஜ் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். எல்லாருக்கும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, கிங்டம் காலிங். நீங்கள் இருக்கிற இடத்துல உப்பாக வெளிச்சமாக இருப்பதற்கு இயேசு சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்க, இவர்
he was skilled in so many things and it was an anointing of God. உங்களுடைய ப்ரொஃபஷனில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உங்களை சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவாராக. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிக்கிற எல்லா கேரக்டர்ஸ்லாம் நிறைய படிச்சிங்கன்னா எஸ்தர், ஜோசப், டேனியல்னு படிப்பீங்க. எல்லாருமே முழு நேரமாக தேவாலயத்தில் பணி செய்தவர்கள் அல்ல. அவர்கள் சிலர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சிலர் பியூரோக்ராட்ஸ், சிலர் கவர்மெண்ட் ஸ்டாஃப். They are the ones we celebrate as a man of God. இப்பொழுது நாம் ஏன் அதை செய்வது இல்லை? ஆமென். அந்த முழு தேசத்திற்குமே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். As a people they are special people, they are anointed and they are going to be a blessing. அதே போல சபையில் இருக்கிற எல்லாரும் அப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். Hallelujah, praise God. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலிருந்து 40 வரை the last segment. யாத்ராகமம் 32லிருந்து 40 இப்பொழுது பார்க்க போகிறோம். அதில் 32லிருந்து 34, 32லிருந்து 34 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்துவிட வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார். They were not at all keeping the commandments. அவர்கள் கண்ணுக்குட்டி செய்து விட்டார்கள். மலைக்கு மேலே மோசே போன பொழுது பாருங்க, அந்த எகிப்தில் அந்த கண்ணுக்குட்டி வைத்து அவர்கள் ஒரு தேவனை அவர்கள் தேவன் என்று சொல்லி ஆராதிப்பார்கள். அதை பார்த்துட்டு வந்தவங்க, அந்த 430 வருஷம் அங்கே இருந்தவங்க அந்த பேட்டர்னில் சிங்க் ஆயிட்டாங்க. ஆல்தோ தே ஆர் பீப்புள் ஆஃப் காட். உலகத்திலே மூழ்கி விடுகிறது. இங்கே பாருங்க, ஒரே நைட்டில் ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார். ஆனால் இவர்களுக்கு உள்ள இருக்கிற எகிப்தை வெளியில எடுப்பதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. It took for God one night to get the people out of Egypt, but it took 40 years for God to take the Egypt in them. Sometimes we come out of Egypt, but the Egypt in us need to come out as well. அதை பாருங்க, யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் கண்ணுக்குட்டியை செஞ்சு அட்டகாசம் நடக்குது. இப்போ மோசே கீழே இறங்கி என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டா சொல்றாரு பாருங்க. ஆரோன் ஒரு கதை சொல்றாரு பாருங்க. யாத்ராகமம் 32:24. அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. அப்படியே உள்ளிருந்து ஒரு கண்ணுக்குட்டி அப்படியே நின்றுச்சு. லேம் எக்ஸ்கியூஸ். அதாவது ஃபார் ஸ்டூபிட் பிஹேவியர் வி கிவ் லேம் எக்ஸ்கியூசஸ்ல. நான் சொல்றது புரியுதா? இங்கே பாருங்க, ஆரோன் லீடர்ஷிப்பில் இருக்கிற ஆள் சொதப்புறதை பாருங்க. God says, I'm going to destroy them. ஆனால் யாத்ரா 32, 33, 34, I'm so tempted to talk about chapter 32, 33, 34. Powerful story where Moses intercedes and saves the nation. ஒரு மனுஷனுடைய மன்றாட்டு ஜெபம் தேசத்தை அழிவிலிருந்து காக்க முடியுமா? It did. Chapter 32, 33, 34. Powerful story. You read it for yourself. ஆமென். அதில் நீங்கள் பாருங்க 33ஆம் அதிகாரத்தில் அது என்ன பெரிய ஒரு அந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் பாருங்க. மோசேக்கு ஆண்டவர் அழிச்சிருவேன்றாரு, முடியாதுன்றான், போராடுறான், சரின்ட்டாரு. அப்புறம் பிரசன்னம் வராதுன்னாரு, இல்லை பிரசன்னம் வேணுங்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, அப்பயும் விடல, உங்களுடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அவன் பார்க்காததா? செங்கடல் பிளந்ததை பார்த்தான், மன்னாவை பார்த்தான், எத்தனை மிரக்கல் அதெல்லாம் பார்த்த ஆளு, முகமுகமாக தேவனோடு பேசுகிறவன், தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்படுகிறவன், இப்படிப்பட்ட ஆளு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஐ வாண்ட் டு see your glory. பிரியமானவர்களே, தேவனோடு கூட நடக்கிறவர்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் தேவன் வேணும் என்ற ஒரு ஆசை இருக்கும். மோசஸ் இஸ் an inspiration. ஆமென். ஹல்லேலூயா, praise God. ஸோ நீங்கள் 35ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் சாப்டர் 35 டு சாப்டர் 40 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா த பில்டிங் ஆஃப் த டெபர்னேக்கல், ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுகிற காரியம், த ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப். ஆமென். 40ஆம் அதிகாரத்தில் 34, 35 வாசிக்கிறேன். சாப்டர் 40 verse 34, 35. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அதற்கு முந்தின வசனம் கடைசி பகுதி, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். He completed the task. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வனாந்திரத்தில் தண்ணி இல்லாத இடத்துல
ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட், அந்த சைஸு, ஸ்பெசிஃபிகேஷனு, கோல்டு, அது பிளேட்டிங்கு, மை குட்னஸ், எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டன் அண்ட் இன் அ வே காட் வாண்டட் இட். ஒரு ஸ்பெஷல் கிரேஸில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பிரியமானவர்களே, நீங்களும் மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அது கடினமாக இருக்கிறது போல இருக்கும். பட் அவர் அதற்கு வேண்டிய கிருபைகளை தருவார். அவருடைய பேட்டர்ன் படி கட்டணும். கவனிங்க, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. Such was the power of God's glory. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். They were supernaturally guided by God. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப். What is so special about it? The occupant, the chief occupant, God himself, the glory of God. Amen. இந்த புக்கு யாத்ராகமம் முதல் சில அதிகாரம் அடிமைகளாக இல்ட்ரீட் பண்ணப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு கூட்டம் மீட்கப்பட்டு அற்புதமாக ஆண்டவர் மகிமையாக அற்புதங்களை டெய்லி செய்து 40 வருஷம் டெய்லி மிரக்கல். கேன் யூ பிலீவ் இட்? டெய்லி மிரக்கல் செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அழிப்பேர் என்று சொல்லும் பொழுது போராடுகிற ஊழியக்காரன் அங்கே இருந்து போராடி அவர்களுக்கு ஃபேவரை வாங்கி கொடுத்து உடன்படிக்கை தேவன் மறுபடியுமாக செய்து. பவர்ஃபுல் ஸ்டோரி. It ends with the tabernacle, the house of God. Around that are the people of God. நடுவுல அந்த தேவனுடைய சமூகம், தேவனுடைய மகிமை. It opens the book of Exodus with brickyards of Egypt. செங்கல் அறுக்கிறதான அந்த இடம். ஆனால் முடியும் பொழுது யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தில் presence of God. இடையில சில சலசலப்புகள் இருந்தாலும் what is the message of Exodus? யாத்ராகமத்தின் செய்தி என்ன? God wants to set you free from bondage. And God wants to be the center of your life. God wants to set you free from Egypt, and God wants to be the center of your life. And He wants you to follow His precepts so that He can bless you and identify you as a special person and put His purpose in your life. இதை ஒருவேளை பைபிள் படிக்கணுங்கிற ஆசையில் யாராவது இன்னும் இயேசுவை முழுமையாக அறியாமல் இருந்தால் ஜெனசிஸ் புஸ்தகம் முடிச்சிட்டீங்க இல்லையா? கிறிஸ்டியன் ஹிஸ்டரி படிக்கணும்னு நீங்கள் ஒருவேளை இந்த டூவில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. யூ ஹேட் ஜெனசிஸ், நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதனால தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் யூ ஹேவ் அன் எக்ஸடஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இயேசுதான் வழி. ஆமேன். அவர்தான் எல்லாம். ஹீ இஸ் த சென்டர் கேரக்டர் ஆஃப் த பைபிள். விடுதலை உங்களுக்கு வேண்டுமென்றால், அவர் உங்கள் நடுவிலே மகிமையாய் இருக்க வேண்டுமென்றால், அவர் உங்களை விசேஷ ஜனமாய் மாற்ற வேண்டுமென்றால், இந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். திஸ் பைபிள் இஸ் நாட் மித்தாலஜி. இது புராண கதை அல்ல. இது உண்மையிலே உலகத்திலே நடந்த சம்பவத்தின் மிக அழகான கோர்வையாக எழுதப்பட்ட, தேவன் தன்னுடைய ஜனங்களோடு இடைப்பட்ட ஒரு சரித்திரம். இது உங்களையும் என்னையும் பாதிக்கக்கூடிய, நமக்கு வேண்டிய போதனைகளை கொடுக்கக்கூடிய புஸ்தகம். ஆமேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. All through the pages of the Bible, Jesus is there. He was there from the beginning. He was involved in the creation. Amen. Praise God. ஆதியாகமம் முடிச்சிட்டோம். இப்பொழுது யாத்ராகமத்தையும் நாம் முடித்து விட்டோம். அடுத்து லேவியராகமம் 27 சாப்டர். I will just do one session. That can be little undramatic, but nevertheless, it's there in the Bible and it's there for a purpose. Amen. Praise God. ஜெபம் முடிக்கலாமா? நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, மகிமையான செங்கடல் கடக்கிற சம்பவம் புதிய ஏற்பாட்டில் எப்படி சிலுவை
சம்பவம் இருக்கிறதோ அதே போல பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த செங்கடல் சம்பவம், மகிமையான இந்த சம்பவம், பஸ்கா சம்பவம், இன்றும் நாங்கள் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறோமே அதை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் இந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்திராகம புஸ்தகத்தில் 40 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அடுத்த 10 நாட்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாரும். ஃபியூச்சரில் இதை சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணுவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை தாரும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you. Happy reading the book of Exodus.